மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் தற்போது தாயகத்தில் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் நடைபெற்று வருகிறது. மதிமுகவில் நடைபெற்ற அந்த பணிப்போர் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் அந்த மல்லை சத்யா, அதே போல கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ என அந்த இருவருக்குமான பணிப்போர் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் அந்த மோதல் போக்கு என்பது கட்சி கூட்டத்திலே வெளிப்படையாக நடந்தது. குறிப்பாக கடந்த கூட்டத்தில், அதாவது தொழிற்சங்க மதிமுகவுடைய இந்த தொழிற்சங்க கூட்டத்தில் பேசிய துரை வைகோ, இங்கு சிலர் கட்சிக்கு எதிராக தொடர் நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அவரை போன்றவர்கள் இருக்கும் பதவியில் நான் இருக்க மாட்டேன் என்று பேசினார். தொடர்ச்சியாக இது தொடர்பாகவும் நேற்று அறிக்கையும் வெளியிட்டார். அந்த அறிக்கையில், நான் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறேன், ஆனால் கட்சியினுடைய அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவருக்கு முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இருவருக்குமான அந்த பிரச்சனை ஏற்பட்டது. யாருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. எனவே துரை வைகோ பங்கேற்கும் எந்த நிகழ்ச்சிகளிலும் சத்யா கலந்து கொள்ளாமல் இருப்பதும், சத்யாவை எந்த நிகழ்ச்சிகளும் துரை வைகோ அழைக்காமல் இருப்பதாகவும் என பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் அந்த பணிப்போர் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஆகி நேற்றைய தினம் அறிக்கையை வெளியிடும் அளவுக்கு போய் சென்றது. இந்நிலையில் இந்த கட்சியில் இருவரையும் அழைத்து பேசி ஒரு முடிவெடுப்பதற்காக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அழைப்பின் பேரில் இன்றைய தினம் 100க்கும் மேற்பட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் தாயகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தாயகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மல்லை சத்யா நீக்கப்படுவாரா, இல்லை இருவரும் சமாதானம் செய்து வைப்பார்களா என்று இன்னும் சற்று நேரம் தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கை வெளியே இருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையிலே இந்த நிர்வாகி குழுவும் இருவரும் முழுமையாக பேசி அதன் பிறகு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்போது தகவல் வரும். ஆனால் தற்போது இருக்கும் சூழலில் மல்லை சத்யா நீக்கப்படலாம் என்றும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது.